தொழிற்சங்க பிரச்சினைகளை புறந்தள்ளும் அரசாங்கம் நாமல் முன்வைக்கும் பாரிய குற்றச்சாட்டு. தையிட்டியை வைத்து அரசியல் செய்யும் வடக்கு தலைவர்கள், யாழில் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு. ராஜபக்சக்களின் இனவாத பாதையையே தற்போதைய ஆட்சியாளர்களும் தெரிந்தெடுத்துள்ளனர். மேதின கூட்டத்தில் துமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டு. எம்மை நாமே ஆள வேண்டும், கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் மேதின பிரகடனம். தமிழக கடற்தொழிலாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர் 10 வருடங்களாக கடற்கொள்ளையில் ஈடுபடுபவர், ஊரவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. இலங்கை கிரிக்கெட்டை கட்டியெழுப்ப புதிய திட்டம். நித்தகை குளத்தின் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து. மீண்டும் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம், வெளிவந்துள்ள தகவல். திரைசேரி நிதி மோசடி அரசியல் சூழ்ச்சியா, கசிந்த தகவல்கள். நாட்டில் 7 மாவட்டங்களில் டெங்கு அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. மீண்டும் மின்கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹஸ்டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மின்கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டினார். அத்துடன் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடம் வசூலிக்க தயாராகி வருகிறது. இதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட்வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க பிரச்சினைகளை முன்வைப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடிக்கும் நிலைக்கு அரசாங்கம் மாற்றமடைந்துள்ளது. தொழிற்சங்கங்களின் தோல் மீது ஏறி அதிகாரத்தை கைப்பற்றி தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கும் வரலாற்றின் மோசமான அரசாங்கம் இதுவே என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நிலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், தொழிற்சங்க வரலாற்றில் தொழிலாளர்களின் உரிமைகளை கண்டுகொள்ளாத அரசாக என்பிபி அரசு பதிவாகியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்தவுடன் தொழிலாளர்களை மிதித்து அளிக்கும் நிலைக்கு மாறியுள்ளனர். இந்த அரசாங்கத்துக்கு நாட்டின் தொழிலாளர்கள் சார்பாக பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என தெரிவித்துள்ளார். யாமாட்கும் குடியெல்லாம் என்னும் கருப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற தமிழ் தேசிய மேனாள் எழுச்சி நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விசேட மேதின பிரகடன உரையை நிகழ்த்தினார். அவரது உரையில் முக்கிய அம்சங்களாக இலங்கை தீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மக்களிடையே ஏற்படுத்திய நம்பிக்கையை சரிவடைய செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலைகளிலிருந்து முற்றிலும் வெளிவர முடியாத ஒரு புதிய அரசு இன்று பதவியில் உள்ளது என்றும் சாடினார். லெனினையும் மார்க்ஸையும் முன்னிறுத்தி பேசும் இந்த அரசின் புதிய அரசியல் கலாச்சாரம் என்பது பழைய பந்திக்கே திரும்பியுள்ளது என அவர் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்று படையினர் வசம் உள்ளது. பல பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் நிலங்கள் அரச திணைக்களங்களினால் ஆக்கிரமிக்கப்படுவதுடன் விளைநிலங்கள் மீது விகாரைகள் அமைக்கப்படுவதும் தொடர்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டம் எந்தவொரு மாற்றமுமின்றி இன்று வீரியமாகவே உள்ளது என்றார். கடல்வள மேலாண்மை அயலக மீனவர்களிடம் அகப்பட்டு கிடப்பதால் நமது மீனவர்களின் சுய பொருளாதாரத்தை அடைய முடியாத நிலை காணப்படுகிறது. நிலையான முகாமைத்துவமின்றி உற்பத்தி செலவு மற்றும் விலையேற்றம் காரணமாக தமிழ் விவசாயிகள் பேரிடரை எதிர்கொள்கின்றனர். தினக்கூலிகள் இன்றும் அதே நிலையிலே உள்ளனர் என்ற நில வறுமையும் பெருத்து வாழ்வாதாரம் நலிந்து போயுள்ளது. எமது ஈழத் தொழிலாளர்களை மீட்சிக்கு எமது நிலம் எமக்கு வேண்டும், எம்மை நாமே ஆள வேண்டும் என்று சுயநிர்ணய கோரிக்கை அடைவதற்கான திட சங்கப்பத்தை தவிர வேறு வழியில்லை என்பதே இந்த பிரகடனத்தின் பிரதான செய்தியாகும் என அவர் தனது உரையில் தெரிவித்தார். இந்திர விழாவில் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்புக்கு 200 ரூபாய் அறவிடப்பட்டமைக்கு பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பல்வெட்டித்துறை நகர சபையினரும் கவனம் செலுத்தாமை மோசடிக்காரர்களுக்கு துணை போயுள்ளனர் எனும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் ஆலய வேடாந்த தீர்த்த திருவிழாவை முன்னிட்டு இந்திர விழா மிகவும் சிறப்பாக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது வாகன திரைப்பட கட்டணம் 200 ரூபாய் தனியார் ஒருவரால் வசூலிக்கப்பட்டு அதற்கான சிட்டையும் வழங்கியுள்ளார்.
வல்வெட்டித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட குறித்த பகுதியில் தனியார் ஒருவர் மோட்டார் சைக்கிள் தரிப்பிடத்துக்கு 200 ரூபாய் வசூலித்தமை தொடர்பில் நகரசபையின் பாராமுகமாக இருந்தமை மோசடிக்காரர்களுக்கு துணை போகும் செயல் என பலரும் விசனம் தெரிவித்தனர். குறித்த நபர் மீது நகரசபையின் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகெத திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தீரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் மகாநாயக்க தேரர்களும் இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர், பதிவு தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கிடையே அவசர கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளது. அதற்கமைய பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42வது பிரிவுகளுக்கு அமைய மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான குழுவுக்கு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து அண்மையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வாக பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4617 டெங்கு நோய் தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒருவர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறு, டெங்கு நோய் தொற்றுகளை தடுக்கும் நடவடிக்கைகளை கடைப்பிடிக்குமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக கடற்தொழிலாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர் கடற்கொள்ளையர் எனவும் குறித்த நபருடன் இணைந்து சிலர் கடந்த 10 வருடங்களாக கடற்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என பலாலி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த கடற்கொள்ளை கும்பலுக்கு எதிராக போலீசார் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு பலாலி போலீசாரிடம் தீர்மானம் கையளிக்கப்பட்டது. வணக்கம். நான் பலாலி வடக்கு கடற்தொழில் சங்கத்தில் முதல் நிர்வாகத்தில் இருந்தால் செயலாளராக 4 வருஷம் இருந்தேன். இப்போ நாங்கள் இருந்த காலத்திலையும் இதே சம்பவங்கள் களவு பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. அப்போ எங்கள் சங்கத்திலேயே நாங்கள் ஒரு சட்டமோட்டை போட்டு வச்சுருக்கோம். கடலில் களவு செய்து பிடிபட்டால் அவர் இங்கே தொழில் செய்யலாது, தொழில் செய்யலான்னு சங்கத்தில் நாங்கள் முதலே அதை அப்படி ஒரு சட்டம் சங்க ஜாப்பில் இருக்குது. அப்போ தண்டனை சட்டம் இதில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் யாரோடையும் தனிப்பட்ட விரோதமோ ஒருத்தருக்குமே இல்லை. இது எங்களோட கிராமத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதாக கண்டு இந்த களவு பிரச்சனைகள் அது இருக்கக்கூடாது. இது ஊரில் நடக்கிற களவை தாண்டி கடலில் போய் ஒரு களவு செய்யப்படுதுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தத்துக்கும் பாதிப்பு. இப்போ அவையில் இப்போ களவு எடுக்கிறவைகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை விட ஒட்டுமொத்தமாக நாங்களும் கடத்தொழில் செய்யலாம், நிம்மதியாக போய் நாங்கள் தொழில் செய்யலாம். ஏன்னு சொன்னால் கடலில் இருக்க பாதிக்கப்படுறது நாங்களும் தான். இப்போ எங்கே இருந்து போய் அங்கே அடித்து வட்டி கொத்தி செய்ய அங்கே இருந்து வாரணும் மாத்திரத்தில் எங்களையும் அடித்து வட்டி கொத்தி செய்யலாம். அப்போ இதால் தான் ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கு இந்த அவசர கூட்டம் கூடினது காரணம் இந்த இப்போ அப்படியான பிரச்சனையிலேருந்து இதுக்கு ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்ன்றாக்கத்தான் இன்றைக்கு போலீஸையும் கூப்பிட்டு நாங்கள் அதுக்கான முடிவு எடுத்திருக்கிறோம். மற்றபடி இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய போட்டிருக்கணும். அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. ஏன்னா நான் நிறைய போட்டாக்களோட நேரடியாக சில பேரோட நான் கோல் பண்ணி கதைச்சிருக்க வேண்டாம், நீங்கள் போட்டோ தவறுண்டே கடத்தொழில் அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது கூட ஒரு எங்களோட அமைப்பை கொஞ்சம் இப்போ கடத்தொழில் கடலில் நடந்த பிரச்சனைக்கு கடத்தொழில் அமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நியூஸ் போடுறாக்கள் அதை அதில் இருக்கிற பிரச்சனையில் கேட்கலாம். இப்போ நீங்கள் அணுகினா தான் அதுக்குரிய தகவல் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களோட ஒரு ட்ரெண்டிங்குக்காகவும் மக்கள் பிரச்சனை சமூக ஊடகங்களுக்கு ஒரு தங்களை ஒரு ட்ரெண்டிங்குக்காக தான் இப்போ போய்கொண்டிருக்கிற மாதிரி எல்லா நியூஸ்லையும் பிறகு இப்போ அமைச்சர் கண்டனம் அன்றைக்கு நேற்று அந்த காலையிலேயும் நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட எதிராக இந்திய மீனவர்கள் தொப்புள்களோடு உறவு ஆனால் இங்கே இப்படி செய்து போட்டினோம்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சும்மா தங்கட அரசியல் ஆவதுக்காகவும் தங்கட வாய்க்கு வந்த விதமாக தான் கதைச்சு கொண்டிருக்கணும். நம்முடைய சம்மேளனத்திலிருந்து கூட எல்லாரும் பேட்டி கொடுக்கணும், யாழ் கூட மையத்துக்கு போய் பேட்டி கொடுக்கணும் என்ற இதை ஒரு இந்த ஒரு இதை வச்சு தங்கட இதை கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் உண்மைத்தன்மை
களவல பிடிபட்டது. ஏனண்டா நாங்கள் இன்றைக்கு மனவருத்தபுறம் எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை சொல்லினோம், செய்தது பிழையா இருந்தாலும் இப்படி அடித்தது பிழையல். இது இதே சம்பவம் இந்தியாவில் இருக்கிறவியல் எங்கட மீனவரால் வெட்டுப்பட்டு காயப்பட்டு இருக்கேக்க இப்போ இன்றைக்கு இங்கேருந்து துடிக்கிற துடிப்பு அந்த அங்கத்தை மக்களும் துடிச்சிருக்கலாம். தங்கட புருஷனார வெட்டைக்கே தங்கட தகப்பன வெட்டைக்கே நாங்கள் இப்போ வேதனைப்படுற மாதிரி தான் அங்கேயும் வேதனைப்பட்டிருக்கோம். அப்போ இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அப்போ நாங்கள் இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு எதிராகவோ இல்லை அவையில் இருக்கிற பழைய பகை அப்படி இப்படி எந்த வித இதுவும் இல்லை. இப்போ இந்த களவு என்றது எல்லாரையும் பாதிக்கிற வழியாக நாங்கள் இதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக திரண்டு இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று தான் நாங்கள் இதை கூடியிருக்கிறோம். கூட்டுறவு சங்கத்திலேருந்து கதைக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது, அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். என்னென்னா இப்போ நீங்கள் எல்லோரும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எங்களோட ஊரில் இருந்து இந்திய மீனவ படகுகளை அடித்து பொருட்களை களவெடுக்கிறதுக்கு போன இடத்த இந்தியா மக்கள் மீனவர் பிடிச்சு கொண்டு போனதாவே. அப்போ அதை பிடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே பெரிய பிரச்சனைகள் எழுப்பினது என்னென்னா, தாங்கள் தொழிலுக்கு தான் போனது, தூண்டிக்கு தான் போனது, தாங்கள் சாப்பாடு கேட்க போனாங்கள், தாங்கள் அதை பற்றி இதண்டையில் அவையெல்லாம் எங்களுக்கு அடித்தவைன்னு சொல்லினேன். 2016ஆம் ஆண்டு இது நாங்கள் மீளக்குடியமர வந்த இடம் இது. 2017 இருந்து இப்படி சம்பவங்கள் நடக்குது, நிறைய போலீஸில் கேஸுகளும் இருக்குது. இவையல் தொடர்ந்து இந்த செயற்பாட்டை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நாங்களும் போலீஸில் போடுறது மக்கள், நாங்கள் இல்லை எல்லா மக்களும் தான் போலீஸில் கொடுக்குறதும் பேருந்தாவேல் வெளியில் வாரதும் திரும்ப போய் களவெடுக்கிறதும். இப்போ 3 மாதத்துக்கு முன்னுக்கும் எங்களோட களத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அவைய நிர்வாகக்காரர் ஒரு 3.5 போல அவைய படகை கையும் மையமா பிடிச்சவை சாமானோட களவெடுத்து கொண்டு வந்த இடத்த பிடிச்சும் போலீஸ்ல கொடுத்தது. இதுக்கான நடவடிக்கைகள் போலீஸ்ல இருந்து எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்காதாலதான் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குது தான். அப்ப எங்கட சங்க தலைவர் போய் பிடிச்ச போலீஸ்ல கொடுத்தும் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. இப்ப அவை தூண்டிக்கு போனோம்னு சொன்னது, ஆனா கடற்கரையில வந்த போட்டில தூண்டிப்பட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது புருவா எல்லாருக்குமே தெரியும். எங்கட எல்லாரையும் நீங்க கேட்டா தெரியும். மக்கள் இப்ப மக்கள் சார்பா நான் கதைக்கிறேன்றதுக்காக நான் சொல்லல, எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில அவன் குடும்பத்துல பிரச்சனையும் இல்லை. ஒரு உறவு இன்றைக்கு எல்லாரும் உறவுகள், நாங்கள் எல்லாரும் உறவு தான், அவைகளுக்கும் உறவு தான். இன்றைக்கு எல்லாரும் அவையில ஒதுக்கி வச்சிருக்கணும்டா என்னன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆகவே இது திட்டமிட்டு மக்கள் அவையில ஒதுக்கி வைக்கணும்ன்றதுக்காகவோ அவங்க தனிப்பட்ட பகையிலையோ ஒன்றும் செய்யல. ஏன்னா இவன் செய்யறத ஊர் மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாம கிடக்கு. இந்தியாலையும் களவு போகுதான், இங்கேயும் களவு போகுதா, சரியோ? அப்ப அதாலதான் மக்கள் இன்றைக்கு கூடி இதுக்கு இவ்வளவு நாளை நாங்கள் போறதும் பாறதும் இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கிறபடியா இன்றைக்கு திட்டவட்டமா ஒரு முடிவு எடுக்கணும்ன்றதுக்காக எல்லா மக்களும் கூடி இப்ப ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் மீதும் எழும் கேள்விகளை மௌனிக்கச் செய்யவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 21 இடங்களில் மேதின கூட்டங்களை நடத்தி தொழிலாளர்களை பிரித்துள்ளது. ராஜபக்சக்களின் இனவாத பாதையை தற்போதைய ஆட்சியாளர்களும் தெரிந்தெடுத்துள்ளனர் என முன்னிலை சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுக சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முன்னிலை சோசலிச கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதின பேரணியும் பொதுக்கூட்டமும் வெள்ளிக்கிழமை கொழும்பு ஹைட் மைதானத்தில் இடம்பெற்றது. அங்கு தலைமை உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 21 இடங்களில் மேதின கூட்டங்களை நடத்தி தொழிலாளர்களை பிரித்துள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கீழ்மட்ட அமைப்பாளர்கள் எழுப்பும் கேள்விகளை மௌனிக்கச் செய்யவே இந்த தந்திரோபாயம் கையாளப்படுகிறது. மறுபுறம் எதிர்க்கட்சியினரோ சமூகத்தின் துடிப்பை உணராதவர்களாகவும் காலி முகத்திடலில் ஒரு கூட்டத்தை கூட நடாத்த திராணியற்றவர்களாகவும் உள்ளனர். இன்று தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேடயமாக விளங்கும் சேவை முடிவை கொண்டு வரும் சட்டத்தை துறைமுக நகரத்துக்குள் முடக்குவதற்கு இந்த அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் மிகவும் வேடிக்கையானது. முன்னைய ஆட்சியாளர்கள் இதனை செய்ய முற்பட்ட போது பாராளுமன்றத்தில் கட்சித்தவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்ததும் நவதாராளவாதத்துக்கு பழகியவர்கள் போல செயற்படுகின்றனர். 8 மணி நேர வேலை நாளை ஒழிப்பதற்கும் சம்பள உயர்வு குறித்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவதற்கும் கமிட்டிகளை அமைத்துள்ள இந்த அரசாங்கம் ஆசிரியர் போராட்டத்தை திட்டமிட்ட படுகொலியில் தள்ளியது. சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைத்தனமான பொருளாதார கொள்கையினால் 2028ஆம் ஆண்டில் நாடு பாரிய சரிவை சந்திக்கப் போவது உறுதி. அத்துடன் புதிய பாதுகாப்பு சட்டங்கள் ஊடாக மக்களின் பேச்சு சுதந்திரத்தை பறித்து ஜனநாயகத்தை ஒடுக்கும் செயலில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக மலேக மற்றும் வடபுல தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தீபச்செல்வன் போன்ற சம்பவங்கள் ஊடாக அரசாங்கம் சிதைத்துள்ளதுடன் ராஜபக்சக்களின் அதே இனவாத பாதையை தற்போதைய ஆட்சியாளர்களும் தெரிந்தெடுத்துள்ளனர். எனவே
ஏகாதிபத்தியவாதிகளின் பகடைக்காயாக மாறிப்போயுள்ள இந்த அரசாங்கத்தையும் பலவீனமான எதிர்க்கட்சியை நம்புவதில் இனி பயனில்லை. உழைக்கும் மக்களின் உண்மையான அதிகாரத்தை ஒரு மக்கள் இயக்கத்தின் ஊடாக கட்டியெழுப்புவதே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றது என தெரிவித்துள்ளார். வடக்கிலும் தையிட்டி பிரச்சினை போன்று வேறு பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டே வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கிய பிரச்சினைகள் புற்றுநோய் போன்று பரவியுள்ளது. இவை யாழ்ப்பாணம், மாத்தறை, கொழும்பு என அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளது. பல வருடங்களானாலும் தீர்வுகள் எட்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் சூட்சுமமாக சிந்தித்து கடந்த கால ஆட்சியாளர்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனைகளை நாங்களும் பொறுமையாக சிந்தித்தே தீர்க்க வேண்டும். வடக்கிலும் தையிட்டு பிரச்சினை போன்று வேறு பல பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டே வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். தையிட்டு விகாரை பிரச்சினை, குருந்தூர் மலை பிரச்சினை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் போது தேசிய மற்றும் நல்லிணக்கத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மீண்டெழாத வகையில் தங்கள் தீர்வு காண முடியும். நாங்கள் போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றத்தை செய்ய உள்ளோம். கொழும்பில் ஆரம்பித்தது போன்று யாழ்ப்பாணத்திலும் மெட்ரோ பஸ் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். வடக்கில் உள்ள மக்களாயினும் சரி, மலையகத்தில் உள்ள மக்களாயினும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வசதிகளை செய்து கொடுப்பதே எங்கள் அரசின் இலக்காகும். இலங்கையில் 10 நகரங்களை அபிவிருத்தி அடைந்த நகரங்களாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க முடிவெடுத்திருக்கிறார். அந்த 10 நகரங்களில் யாழ்ப்பாணமும் அடங்குகிறது. யாழ்ப்பாண நகரத்தில் பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்யவுள்ளோம். ராஜபக்சக்கள், ரணில் விக்ரமசிங்கக்கள் போன்ற போலி சண்டியர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் அடிபணிவது இந்த நாட்டு மக்களின் ஆணைக்கு மாத்திரமாகும். இந்த போலி சண்டியர்களை சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். திரைசேரியிலிருந்து மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பவத்துக்கு வெறும் தொழில்நுட்ப கோளாறுகள் மட்டுமல்ல காரணம். திரைசேரிக்கு உள்ளிருந்தே கிடைத்த ஆதரவு மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் வர்த்தக வலையமைப்புகள் ஊடாகவே இது இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் இலங்கையில் இயங்கும் புலனாய்வு செய்தித்தளம் வெளியிட்ட சந்தேகங்கள் அனைத்தையும் உண்மையாக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 28ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. குறித்த புலனாய்வு செய்தித்தளம் வெளிப்படுத்திய இந்த தகவல்கள் இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக மிகவும் சிக்கலான பிசினஸ் இமெயில் கொம்ப்ரோமைஸ் BEC என்பது இப்போது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ்போர்ட் பினான்ஸ் ஆஸ்திரேலியா நிறுவனத்தின் உண்மையான மின்னஞ்சல் முகவரியான exportfinance.gov.au என்பதை மிகவும் சூட்சுமமாக மாற்றி exportfinance.av.com என்ற போலி முகவரி ஊடாக மோசடியான விலைப்பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொழில்நுட்ப உலகில் ட்ரைபோஸ்குவாட்டிங் அல்லது டொமைன் ஸ்பூயிங் என அழைக்கப்படுகிறது. மிகவும் அதிர்ச்சியூட்டும் விடயம் என்னவென்றால், கணினி கட்டமைப்பு வழங்குனரான N-able நிறுவனம் 2025 அக்டோபர் 28 அன்று பணம் செலுத்தப்படுவதற்கு முன்னர் இந்த போலி மின்னஞ்சல் முகவரி குறித்து வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. அவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் அதனை பொருட்படுத்தாமல் 2.5 மில்லியன் டாலர் போன்ற பாரிய தொகையை செலுத்தியதன் பின்னணியில் இருப்பது வெறும் கவனக்குறைவு மட்டுமா அல்லது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது? குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்கள் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியது N-able நிறுவனம் விடுத்ததாக கூறப்படும் எச்சரிக்கையாகும். இதில் பல தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக சிக்கல்கள் உள்ளதாக குறித்த வெளிப்படுத்தல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பாரிய எச்சரிக்கை ஒரு சாதாரண உத்தியோகத்தருக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டதா அல்லது திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு அல்லது நிதி அமைச்சின் பிரதான தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதா? இவ்வாறான போலி முகவரி ஊடாக செய்தி வரும்போது கணினி கட்டமைப்பின் பாதுகாவலர் என்ற வகையில் அதனை உடனடியாக தடுத்திருக்க வேண்டியது N-able நிறுவனத்தின் பொறுப்பாகும். ERD அதிகாரிகள் நிதி முகாமைத்துவத்தில் நிபுணர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இணைய பாதுகாப்பு குறித்த ஆழமான அறிவு இல்லாதிருக்கலாம். எனவே அச்சுறுத்தல் தெரிந்தும் பணம் செலுத்த இடமளித்தது அல்லது மின்னஞ்சல் தொடர்பாளரை நிறுத்த நடவடிக்கை எடுக்காதது N-able நிறுவனத்தின் பொறுப்பு கூறலிலிருந்து தவறிய செயலாகும். கட்டமைப்பில் அனைத்து தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளையும் கொண்டுள்ள ஒரு நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுத்த பின்பும் இந்த மோசடியான பரிவர்த்தனை இடம்பெற இடமளித்தது என்பது ஒன்று அவர்களின் திறமையின்மை, மற்றது மோசடிக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட மறைமுக ஆதரவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மந்தகதியில் இடம்பெறும் நித்தகை குளத்தின் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் நித்தகை குள கமக்கார் அமைப்பினர் ஆகியோரால் நீர்ப்பாசன திணைக்களத்திடம் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் நித்தகை குளத்தின் சீரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்பட்டு குளத்தினை விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் சிவபாசுந்தரம் பிகிர்தன் உறுதி அளித்துள்ளார். நித்தகை குளத்தின் சீரமைப்பு பணிகள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும்
நித்தகைக்குளம் விவசாயிகள் ஆகியோருக்கும் இடையில் 30/4/2026 அன்று நித்தகைக்குள பகுதியில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது நீர்ப்பாசன பொறியியலாளரால் பதிலளிக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நித்தகைக்குளம் மற்றும் குளத்தின் கீழான 5500 ஏக்கர் வயல் நிலங்கள் என்பனவற்றை வனவள திணைக்களம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. இத்தகைய சூழலில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருடைய தொடர்ச்சியான வலியுறுத்தலை அடுத்து குறித்த குளம் வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டவுடன் குளத்தின் கீழான வயல் நிலங்களும் வனவள திணைக்களத்தால் விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் அப்பகுதி விவசாயிகளின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு அமைவாக கடந்த 2025ஆம் ஆண்டு நித்தகை குளத்தின் சீரமைப்பு வேலைகளுக்கென நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு குளத்தின் சீரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மந்தகதியில் சீரமைப்பு பணிகள் இடம்பெறுவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் விவசாயிகளால் இதன்போது நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது.